தினம்தோறும் திவ்ய தேசம். இருக்கவே இருக்கு, ரங்கநாதன் காத்துட்டு இருக்கார், நீ எங்கேன்னுட்டு நாம் போய் எத்தனை நாள் இங்கே இருக்க முடியும் என்று இவர்களிடத்தில் விடை பெற்று கொள்ளாமலே புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு திரும்ப போய் சேர்ந்துட்டார். அவர் அங்கே போயிட்டார், இவருக்கு அது வரைக்கும் தெரியல இவர் கிளம்பி போயிட்டார்னுட்டு. எங்கேயோ வெளியில் போயிருந்த இளையாழ்வார் திரும்பி வந்து எங்கே பண்ணேன்னு கேட்டால் இந்த மாதிரி நடந்தது, அவ கிளம்பி போயிட்டா அப்படிங்கிறத இவரும் சொல்ல அவருக்கு 3வது தரம் கோபம் வந்துடுச்சு. அப்போ முதல் தரம் கோபம் வந்தது திருக்கச்சி நம்பிகளுக்கு உணவு படைக்கும் விவகாரத்தே, அடுத்தது வந்திருந்த ஒரு பக்தருக்கு உணவு படைக்கும் போது, 3வது பெரிய நம்பிகளோட பிணக்கு ஏற்பட்ட போது அவருடைய தர்மபத்னியோட. இந்த 3 யோசித்தார், இனிமே கிரகஸ்தாசிரமத்துக்கு அருகதை நமக்கு இல்லை, நாம் இதில் இருந்து பிரயோஜனம் இல்லை. 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், சந்நியாசம், வானப்பிரஸ்தம். முதல்ல படிச்சுட்டு வந்து பிரம்மச்சாரியாக இருக்க போகிறோம், அப்புறம் கிரகஸ்தாசிரமத்தை கல்யாணம் பண்ணி ஏற்றுக்க போகிறோம். அனாசிரமீன திட்டேது, கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆசிரமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கோ இல்லறத்தில் இருந்துண்டு இல்லாள பிடிக்கல, அது தப்பு இல்லையா? இல்லறத்தில் இருந்து கொண்டே இல்லாள பிடிக்காது இருக்கலாமா? அப்போ இல்லறத்திலேருந்து மாறுட வேண்டியது தான். நாம் சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகரித்து கொள்வோம் என்று 32வது வயசில் முடிவெடுத்தார் இளையாழ்வார். 16 வயசில் திருக்கல்யாணம் ஆச்சு. 8 வயசுலே உபநயனமாகி யாதவ பிரகாஷர் படிக்க ஆரம்பிச்சுட்டார். அந்த சின்ன வயசுலேயே 8 வயசுக்கு சாஸ்திரத்தெல்லாம் அபியாசம் பண்ண ஆரம்பித்தார். 16 வயசுக்கு திருக்கல்யாணம் ஆச்சு. இப்போ அதில் 2 மடங்கு வச்சுங்க, சுலபம் ஞாபகம் வச்சுக்கிறது. 8, 16, 32. 32வது வயசில் இனி நாம் இல்லறத்தில் இருக்க முடியாது, சந்நியாசாசிரமத்தை ஏற்றுக்கணும்னுட்டு நேரே காஞ்சி தேவப்பெருமாள் சன்னதிக்குள் வந்தார். வந்துட்டு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், நீரே நமக்கு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒருத்தர் சந்நியாசாசிரமத்தை ஏற்றுக்கணும்னால் மற்றொரு சன்னியாசி ஆச்சாரியனிடத்தில் வாங்கிக்கணும், அவரிடத்துல காஷாயம் வாங்கிக்கணும், திருதண்டம் வாங்கிக்கணும். இன்னென்னது ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசிக்கு ரொம்ப முக்கியம். எப்போதும் மேல் ஆடை சிக்கியம் இருக்க வேண்டும், திருதண்டம் இருக்கணும், அதே போல் கௌபீனம் இருக்க வேண்டும், சிகை இருக்க வேண்டும், பூணல் இருக்க வேண்டும். இது இத்தனையும் உண்டு விசிஷ்டாத்வைத சன்னியாசிக்கு. இதிலே தண்டங்கள் 3 இருக்காது. ஏக தண்டம் அத்வைத சன்னியாசிக்கு, பூணல் கிடையாது அத்வைத சன்னியாசிக்கு. இதை போல சிலதெல்லாம் மாறுபட்டிருக்கும்னு வச்சுங்க. அதனால் இதெல்லாத்தையும் வாங்கிக்கணும் இல்லையோ, ஒரு சன்னியாசி கொடுத்து தான் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். அதுக்காக தேவப்பெருமாள்கிட்டே வந்து தேவரீரே தான் அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்தித்தார். அனந்த சரசு புஷ்கரணியில் நீராடினார். அதான் இன்றைக்கி இருக்கிற பிரதான புஷ்கரணி. அங்கே போய் தீர்த்தமாள்கிட்ட ஆகாசத்தை நோக்கி பிரார்த்திக்கிறார், சந்நியஸ்தம்மையா சந்நியஸ்தம்மையா, அனைத்தையும் விட்டேன் விட்டேன், துறந்தேன் நம் மருமகனான முதலியாண்டானை தவிர என்று சொல்லிக்கொண்டார். ராமானுஜருக்கு 2 சகோதரிகள், அதில் ஒரு சகோதரியினுடைய திருக்குமாரருக்கு தான் தாசரதின்னு பெயர். இவர் அவதரித்த அதே அடுத்து இப்போ சித்திர மாதம் திருவாதிர நட்சத்திரமோ இல்லையோ, அதனுடைய புனர்வசு நட்சத்திரத்திலே சுவாமி அவதரித்திருக்கிறார். இதே இப்போ தை மாதத்தில் அவதாரம் எம்பார திருநட்சத்திரம்னு சொல்கிறோம். இந்த சித்திர மாதத்தில் அவதாரம் முதலியாண்டானுடைய திருநட்சத்திரம். அவரை தவிர மற்ற பேரை எல்லாரையும் நாம் விட்டோம்னு ராமானுஜர் சொன்னார். பெருமாள்கிட்டே திருதண்டத்தை வாங்கிக்கிறார், பெருமாள்கிட்டே சன்னியாசியை வாங்கிக்கிறார். அப்போ நாமகரணம் பண்ண முடியும். இப்போ புது ஆசிரமம் கிடச்சிருக்கேன், அதுக்கு ஒரு பேர் சூட்டு விழா நடத்தி ஆகணுமே. ஏற்கனவே இவருக்கு பேர் கிடைச்சாச்சு. இப்போ இளையாழ்வார்னு பிறந்த போது வைத்த பெயர். இப்போ தேவப்பெருமாள் அனுகிரகத்தாலே சந்நியாசியாய் ராமானுஷ முனி என்கிற பட்டம் இப்போது தான் பெற்றார். இதுவரைக்கும் இளையாழ்வார் லக்ஷ்மண முனி, லக்ஷ்மணன்னு பேரோடு இருந்தார். இப்போ ராமானுஷ முனிங்கிற பேர் கிட்டிச்சு. அவரிடத்துல திருதண்டத்தையும் வாங்கி கொண்டார். இனி சன்னியாசி ஆயிட்டார். காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம், விமலமான வெளுத்த உபவீதம், அதாவது பூணூல். தண்டத்ரயோஜ்வலகரம், திருதண்டத்தை கையில் பற்றினார். ஏன் அத்வைத சன்னியாசிகளுக்கு 1 தண்டம், ஏன் விசிஷ்டாத்வைத சன்னியாசிகளுக்கு 3 தண்டம்? ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார், முற்றையிற்று சிற்றையிற்று முற்றம் ஒங்கில் 3 தண்டர் ஒன்றினர்னு திருமிழிசை ஆழ்வாருடைய பாசுரம். பற்றியுற்ற
3 தண்டர் ஒன்றினர். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சன்னியாசி விஷ்டாத்வைத சன்னியாசி 3 தண்டம். ஏன்னா தத்துவங்கள் 3 இல்லையோ, சித்து அச்சித்து ஈஸ்வரன் தத்துவம் 3, ரகசியத்திரயம் 3. இந்த 3 வெளிப்படுத்துறதுக்கு தான் 3 தண்டம். ஆனால் அத்வைதத்தின்படி தத்துவம் 1 இல்லையோ, அதனால் ஒரு தத்துவங்கிறதுனால தான் அத்வைத சன்னியாசி 1 தண்டம். தத்துவங்கள் 3ங்கிறதுனால தான் இவருடையது 3 தண்டம். போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹ க்ஷராத்மானா ஈசதே தேவ ஏகா. உபனிஷத்து சொல்கிறது க்ஷரம் பிரதானம். நாம் கண்ணால் பார்க்குற இந்த அச்சித்தெல்லாம் ரொம்ப பிரதானம். அமிர்தாட்சரம் ஹரஹ, இதற்குள்ளே மறைந்து கண்ணுக்கு தெரியாது இருக்கிற ஆத்மா 2வது. இந்த 2ஐயும் சேர்த்து தன் சரீரமாக கொண்டிருக்கிற பரமாத்மா 3வது. அப்போ 3 தத்துவங்கள் உண்டு. அதை வெளிப்படுத்தும் ஆச்சரியமான திருதண்டத்தை பற்றி கொண்டு சூரியனை உதித்தா போலே புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச, பாபம் என்னும் அழுக்கை விலக்க, இந்த ஜகத்தில் இருக்கிற கலி கோலாகலத்தை முடிக்க ராமானுஜ சந்நியாசி யதி ராஜர் யதி சார்வபௌமர் அவதரித்தார். திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறந்த முறையில் வீடியோ மற்றும் ஸ்டில்ஸ் எடுக்க அணுகவும் ஸ்ரீ வீடியோ விஷன் 9940343427 99414898889.